இவ்ளோ கருப்பா இருக்க வெள்ளி விளக்கு, ஒரே செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பளபளன்னு புதுசு மாரி ஆயிருச்சுங்க. நெறைய பேர்த்து வீட்ல இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய வச்சாலும் சரி, இல்ல யூஸ் பண்ணாம வச்சாலும் சரி, கருப்பா ஆயிரும். நம்ம அத வந்து திருப்பி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இவ்ளோ கருப்பா இருக்கிறதெல்லாம் கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். ஸோ நானும் இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பார்த்துட்டுருக்கும்போது தான், நான் இந்த லிக்விட் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. இத வாங்கி நான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் நம்ம அதில போட்டாலே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரியலா தெரியுது. என்ன சொல்றது? லைவாவே நீங்க பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு ஒயிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப கருப்பா இருக்கனால தான் நம்ம இந்த மாரி பிரஷ் போட வேண்டியதா இருக்கு. நார்மலா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் விரல்ல வச்சு தேய்ச்சாலே உங்களுக்கு பளபளன்னு ஆயிருங்க. இந்த பிரஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண பிரஷ் கிடையாது. புது பிரஷ் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா சாமி விளக்கு அப்படிங்கிறனால. இந்த மாரி எந்த விதமான வெள்ளி பொருளா இருந்தாலும் சரி, நீங்க உடனே இந்த மாரி பளபளன்னு ஆக்கிடலாம். நம்ம ஹாசினியோட கொலுசு ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சு கருப்பா இருந்தது. அதையும் பார்த்தீங்கன்னா வெள்ள பண்ணிட்டோம். இப்படியான மேஜிக் லிக்விட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அமேசான்ல வாங்குனேங்க. ரூபேரி அப்படின்னு சொல்லி லிக்விட் தான். இந்த லிக்விட் வந்து நீங்க அமேசான்ல தாராளமா பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.